மதுரை இன்னைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்தில் பேசினாலும் நேரடி ஒளிபரப்புதல் செய்யறதே இல்லை. டங்ஸ்டன் அங்க சுரங்கம், அதை பற்றி தனி தீர்மானம் வருகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க சட்டமன்றத்தில். அப்போ அதிர்ந்து போனார் முதலமைச்சர். அதிலிருந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே கிடையாது. தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்ய. நாங்க கேட்கிற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? மேதகு ஆளுநர் ஒரு வரப்போது 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி மேதகு ஆளுநரை வரப்போகிறது. ஆளுநர் உரையாற்ற போறார் சட்டமன்றத்தில். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன். நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா? செய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 96 கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை. அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும்? முதல்வரே இல்லாத கல்லூரி 96 அரசு கலை மற்றும் கல்லூரி. இப்படிப்பட்ட பரிதாப நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியிலே போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம்! அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல, மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது.